இந்து சமயங்களை விலை மாதவுடன் ஒப்பிட்டு பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்து சமயங்களை விலை மாதவுடன் ஒப்பிட்டு பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் சென்னை சைதாப்பேட்டையில் வரும் 16ஆம் தேதி பொன்முடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்து சமயங்களை விலை மாதவுடன் ஒப்பிட்டு பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வரும் 16ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் சென்னை சைதாப்பேட்டையில் வரும் 16ஆம் தேதி பொன்முடிக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? நெற்றியில் திருநீர் அணிவது, நாமம் இடுவது உள்ளிட்டவற்றை எல்லாம் தவறான ஒரு அர்த்தப்படுத்தக்கூடிய வகையில் ஒப்பிட்டு பேசியிருந்த அமைச்சர் பொன்முடிக்கு அதிமுக தரப்பில் தொடர்ந்து கண்டனம் வலுத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைச்சர் பொன்முடி பேசிவிட்டார் என்று குற்றம் சாட்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னை பனகல் மாளிகை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி அந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மகளிர் அணியின் சார்பில் நடைபெறக்கூடிய சூழலில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னிலையிலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகளில் நாகரிகத்தை முழுமையாக அழித்து அநாகரிகத்தை புகுத்தி வளர்த்த கட்சி என்றால் அது திமுக தான் என்று விமர்சித்திருக்கின்றார். அந்த கட்சியுடைய பல பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி மிக மிக அநாகரிகமாக பெண்களையும் சமயங்களையும் சமய நம்பிக்கை கொண்ட மக்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த திமுகவின் நாளாந்திர பேச்சாளர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அமைச்சர் பொன்முடி வக்ரத்தின் உச்சிக்கே சென்று பேசியிருக்கக்கூடிய இழிவான கருத்துகள் தமிழ்நாட்டு மக்களின் பெண்களின் நெஞ்சங்களில் நெருப்பை கொட்டி இருக்கின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அரசியல் நாகரிகத்தை, மேடை நாகரிகத்தை அவமதித்திருக்கக்கூடிய பொன்முடி அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழ்நாட்டில் அத்தகைய அநாகரிக அரசியலுக்கு இடமில்லை என்று உறக்க சொல்லக்கூடிய வகையிலே அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் போராட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.